நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு வருடத்தில் எந்த மாதிரியான பல கிரக நிலைகள் மாற்றங்கள் இருந்தாலும் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு கிரக மாற்றம்னா சனி கிரக பயிற்சி தாங்க. ஒரு ராசியில அதிக வருடம் நின்று ஜீவனத்தை நிர்ணயிக்கக்கூடிய தெய்வம்னா இது சனி பகவான் என்பதால சனி பேச்சிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். தற்போது கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு செல்லக்கூடிய சனி பகவான் நமக்கு நல்லது செய்வாரா இல்லை ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துவாரா? இந்த சனி பயிற்சி காலத்துல 12 ராசிகளை குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்குங்க. மேலும் சனி பயிற்சி காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் எந்த ஒரு பரிகாரம் செய்தால் சிறப்பான பலன் உண்டுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரக்காரங்கள்னே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் 7 சனியின் தாக்கத்தில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த நேரத்தில் எந்த மாதிரியான பரிகாரம் செய்து அதிலிருந்து விடுபட்டீங்கன்னு மற்றவங்க தெரிஞ்சுக்கொள்ள பார்த்தீங்கன்னா வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பதிவை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜாதகத்தில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கோச்சாரத்திலே சரிங்க, சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் நல்லதாக இருக்கும், கெட்டதாக கூட இருக்குங்க. அது அவங்கவங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பொறுத்து அமையுங்க. இந்த ஜென்மத்தில் ஜாதகர் என்ன அனுபவிக்க பிறந்திருக்காரோ அதை விதிப்படி தான் நடத்துவாரா இந்த சனி பகவானம். ஒருவர் எந்த மனத்தாங்களும் இல்லாமல் நன்றாக இருக்கலான்னு அவருடைய சுய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சனி கிரகத்தின் பங்களிப்பு சாதகமாக இருந்தால் மட்டுமே, அதே நேரத்தில் சதா சர்வ காலமும் நிலையான தொழில், உத்தியோகம், நிம்மதியான வாழ்க்கைன்னு இல்லாமல் மன நிம்மதியே இருந்தாலும் சுய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் பற்றின சனி பகவானின் தாக்கம் உள்ளதுன்னு பொருளுங்க. எப்போது யாராக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறு சிறு மனவேதனை படக்கூடிய சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். அப்போது ஆறுதலாக நிழலாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்குது. இந்த சனி பேச்சு காலத்தில் அடுத்த 2.5 வருடத்துக்கு அனைவருமே பார்த்தீங்கன்னா சுகமாக வாழ சில எளிய பரிகாரங்களை நீங்கள் பின்பற்றினாலே போதும், ரொம்பவே நல்லது. ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சில எளிய பழக்க வளங்களை கடைபிடிச்சாலே போதுங்க, பாதிப்பு குறையுங்க. தினமும் காலையில் நீங்கள் எழுந்தவுடனே நல்ல தரமான மூலிகைகளை கொண்டு பல் துலக்குங்க. வெதுவெதுப்பான தண்ணீரில் குறைந்தது 1 டம்ளர் குடிக்கணும். உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிட்டாலே மன அழுத்தம் குறையும். அவரவர் குல சம்பிரதாயத்தைப்படி இஷ்ட குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த பிரபஞ்ச சக்தியிடம் ஒப்படைச்சிடுங்க. அதே போல் தினமும் வீட்டில் சூரிய நமஸ்காரம் செய்ய ஆதித்ய ஹிருதயம் படித்து வாங்க, இல்லை கேட்டு வாங்க. லலிதா சகஸ்ரநாம, விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்க ஒரு நல்ல சம்பவங்கள் நடந்துடுங்க. எதிர்வினைகள் பாதிப்பு இதனால் இருக்காது. தினமும் எழுந்த உடனே சமைத்த புதிய உணவுகளை சாப்பிடுங்க. என்று வரை பழைய உணவுகளை தவிர்த்துடுங்க. அதே போல் அசைவ உணவுகள் உண்பதால் செரிமான சக்தி குறைந்து மனக்குழப்பம் அதிகமாகும். 7.5 சனி, அஷ்டம சனி காலங்களில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. அசைவ உணவை சாப்பிடும்போது அந்த பச்சைகள் விலங்குகளுடைய கர்மாவை நீங்கள் கலந்து உண்ண நேரும். தினமும் நீங்கள் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது நல்ல அதிர்வலைகளும் உடலிலும் உள்ளத்திலும் உங்களுக்கு சுறுசுறுப்பாகுங்க. பெண்கள் குளிக்காமல் சாப்பிடாதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் சிவன் கோவில்களை உழவார பணிகளை மேற்கொண்டாலே சனீஸ்வர பகவானின் அருள் உண்டுங்க. அதே போல் சனிக்கிழமையினால் கிருஷ்ணரை வழிபட விரும்பிய வாழ்க்கை அமையும். சனிக்கிழமை சனி ஓரையில் சிவனுக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனியின் பாதிப்பு குறைங்க. சனிக்கிழமை சனி ஓரையில் சிவ வழிபாடு செய்யுங்க. பித்ருக்களை வழிபடுங்க. குளத்து மீன்களுக்கு பொறியிட்டு வாங்க. சனிக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடவும். சனி தசா, 7.5 சனி, அஷ்டமச்சனி மாதிரியான சனி திசை நடக்கும்போது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சனிக்கிழமையில பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு, கண் அறுவை சிகிச்சை செய்தவங்களுக்கு தேவையான மருந்து உணவு வசதிகள் செய்து கொடுங்க. குலதெய்வ கோவில் இல்லைன்னா சிவன் கோவிலில் ஆழ அரச மரங்களை நட்டு வளர்த்தாலே சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று
சனி பயிற்சி நடக்க இருக்கு. இந்த சனி பயிற்சியால் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 12 ராசிகளில் 6 ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. விஸ்வாவசுவ ஆண்டின் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா 6/3/2026 அன்று நடக்க இருக்குதுங்க இந்த சனி பயிற்சி. இந்த நாள் காலையிலே 8:26 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறாரு. இந்த சனி பயிற்சியால் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 6 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை நடைபெற இருக்கு. அதே போல் சில ராசிகள் சனியின் பிடியில் இருந்து விடுபடுவதாலும் அதிர்ஷ்டத்தை பெற இருக்கீங்க. எந்தெந்த ராசிக்காரர்கள்னே முதல்ல பார்க்கலாங்க. இதில் ராசி சக்கரத்தில் 2வதாக வரக்கூடிய ரிஷப ராசிக்கு உங்கள் ராசிக்கு 9, 10ஆம் இடங்களுக்குரிய சனி பகவான் இப்போது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராரு. மீனம் சனியின் நட்பு வீடு என்பதோடு அங்கே குருவின் பார்வையும் பதிய இருக்குது. இதனால் உங்களுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் பார்த்திங்கன்னா உண்டு. மேலும் பணியிடத்தில் தடைப்பட்ட புதிய உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்வுகள் கைகூடும். இழந்த பெருமைகள் திரும்ப கிடைக்கும்போது பொறுப்போடு செயல்படுவது முக்கியம். அனுபவம் மிக்கவங்களை அலட்சியப்படுத்த வேண்டாம். குடும்பத்தில் குழப்பங்கள் இனி நீங்கும். தம்பதியரிடையே மனம் விட்டு பேசினாலே இனிமே இடம் பிடிக்கும். 4 சுவருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் எதிலும் 3ஆம் நபரை அனுமதிக்காதீங்க. தினமும் அதிகாலை எழுந்து நீராடிட்டு குலதெய்வத்துக்கு முன்னாடி படத்திற்கு தீபம் ஏற்றி வழிபடுவதை வழக்கமாக்கினாலே ஆனந்தம் நிறைக்கும். திருப்பதி ஏழுமலையின் தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தருங்க. அடுத்தபடியாக மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8, 9ஆம் உரிய சனி பகவான் இப்போது உங்களுக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு வராரு. மீனம் சனியின் நட்பு வீடு என்பதோடு அங்கே குருவின் பார்வையும் பதியிருப்பதால் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகள் உண்டு. அலுவலகத்தில் உங்கள் திறமை உரியவங்களால் உணரப்படும். அதே சமயம் எந்த செயலிலும் அவசரம் அலட்சியமும் கூடாதுங்க. இடமாற்றம், பதவி வந்தால் மறுக்காமல் ஏற்றிடுங்க. பணி சார்ந்த ரகசியங்களை உங்கள் நிழலிடமே பகிராதீங்க. இல்லத்தில் சுகமமான போக்கு உண்டு. சுபிட்சமாக இது மாற வேண்டும்னா உங்கள் வார்த்தைகளை நிதானமாக இருங்க. குடும்ப பொறுப்புகள் எதையும் தட்டி கழிக்காதீங்க. விலையுந்த பொருட்களை இரவல் தரவோ பெறவோ கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுடைய 6ஆம் வீடு சத்துரு ரோகஸ்தானமாக இருக்குது. பொதுவாக சனி பகவானே பார்த்தீங்கன்னா 3, 6, 11 இடங்களில் அமரும் போதே அது அந்த ராசினருக்கு அசுர வளர்ச்சியை தருங்க. உங்களுக்கு 6ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை பெறுவீங்க. நீண்ட நாட்களாக உங்கள் தொந்தரவு செய்து வந்த கடன் பிரச்சனை தீங்கோ. உங்களை வாட்டி வதைத்து வந்த உடல்நல கோளாறுகள் நீங்கி மன நிம்மதி பெறுவீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டே கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக தனுசு ராசினருக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி முழுமையாக முடிந்து விடுவதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடான சுகஸ்தானத்துக்கு சஞ்சரிப்பதால் இத்தனை ஆண்டுகள் 7.5 சனியால் பட்ட கஷ்டங்கள் அனைத்து இனி விலகும். சனி பகவான் இனி உங்களுக்கு சுப போகங்களை வழங்க தொடங்கிட்டாரு. குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் குழப்பங்கள் அனைத்து நீங்கி அமைதி உண்டாகும். திருமணம், வளைகாப்பு போன்ற தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இருந்த தடை நீங்கும். புதிய வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். சனி பகவானின் பரிபூர்ண ஆசை இருப்பதால் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறப்போகுது. அடுத்ததாக கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அதிபதியாக இருப்பதாலையும் உங்களுக்கு 7.5 சனியின் கடைசி கட்டமான பாதச்சனி நடக்குதுங்க. இந்த நேரத்தில் சனி பகவான் தனது சொந்த ராசியின் மீதான பார்வையை விலக்கி கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு பரிசாக அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறாரு. எனவே 2026ஆம் ஆண்டு கும்பராசினர்களுக்கு அதிர்ஷ்டமும் காற்று வீசக்கூடிய ஆண்டாக மாறும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூட. தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கி புதிய கிளைகள் தொடங்கலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்று மார்ச் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்குது. இந்த சனிப்பயிற்சி காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் சனியின் பிடியிலிருந்து விடுபடலாம், மேலும் குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பயிற்சி 6 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைஞ்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கொண்டுங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீதிபதினே சொல்லலாம். நமக்கு செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கு நல்லது கெட்டதே
கொடுத்து நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு தெய்வம் தான் சனி பகவான். சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா எல் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே சிறப்பான பலன் உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.